வீரம் ப்ளஸ் விவேகம் இஸ் ஈக்குவல் டு வெற்றி. அதுதான் இந்த வருஷத்தோட மூல மந்திரம்னே சொல்லலாம் விருச்சிக ராசிக்கு. அந்த மாதிரி தான் ரொம்ப அருமையாக கிரகங்கள் உட்காந்துருக்கு. நம்ம நினச்சதெல்லாம் நமக்கு நடக்க போகுது, தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. என்னப்பா குடுகுடுப்புக்கார மாதிரி சொல்கிறியே அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஜாதக பிளேஸ்மெண்ட் இப்போ கரண்ட்டாக அப்படி தான் இருக்குது. நீங்கள் நினைக்கிறது கட்டாயமாக நடக்கும். எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசிக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பொன்னான வருஷம் அப்படின்னே சொல்லலாம் 2026. அது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். பட் ஆனால் நான் சொன்ன அந்த 2 வார்த்தையை கண்டிப்பாக குறித்து வச்சுக்கோங்க. வீரம். முதல்ல நம்ம பயப்படக்கூடாது. இப்போ நமக்கு கடைசி 6-7 வருஷமாக ஏற்பட்ட அனுபவங்கள், எஸ்பெஷலி நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க, ஃப்ரெண்டுன்னு நினச்சவங்க, இவங்களால ஏற்பட்ட அனுபவங்களை முதல்ல மறந்துடணும். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நேத்திக்கு போகி, அதோட எரிச்சிடணும். கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் ஒரு துணிவோட கான்ஃபிடெண்ட்டாக எதில் இறங்குறீங்களோ அதில் கண்டிப்பாக நமக்கு வெற்றி. ஆனால் ப்ளஸ் விவேகம். எங்கெங்கெல்லாம் நம்ம பொறுமையாக இருக்கணுமோ, நம்ம எங்கெங்கே பொறுமையாக இருக்கணுமோ விருச்சிக ராசி அங்கங்கே பொறுமையாக இருக்கணும். எங்கே பொறுமையாக இருக்க தேவையில்லையோ அங்கே இருக்க வேண்டாம். இதை உல்ட்டாவாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப வருஷமாக. இந்த வருஷம் அந்த லாஜிக்கை கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் பொறுமையாக போங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, கண்டிப்பாக வெற்றி தான். ஸோ விசாகம் எப்படி இருக்குது அப்படின்னா, விசாகத்துக்கு டைம் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது. விசாக நட்சத்திரம். நீங்கள் ஆர்கனைசேஷன் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கணும். நம்ம டெய்லி ரொட்டீனை கொஞ்சம் பெட்டராக மெயின்டைன் பண்ணணும். ஓவர் கமிட் பண்ணக்கூடாது, தப்பான ப்ராமிஸ் பண்ணக்கூடாது, அவசரமாக கொண்டு போய் காசை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அவசரம், கொஞ்சம் இம்பல்சிவ்னஸ் நமக்கு விசாகத்துக்கு இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஹெல்த்து கண்டிப்பாக கவனிச்சிக்கணும். கண் சார்ந்த விஷயங்கள், இல்லை மூக்கு இஎன்டி சார்ந்த விஷயங்கள், இல்லை ஈசோஃபேகஸ் கொஞ்சம் அந்த ஸ்டமக்கு மேலே இருக்கிற பாட்டு, இதிலலாம் ஏதாவது கொஞ்சம் வலியோ இல்லை ஹார்ட் பர்ன்ஸ் மாதிரி வருதாலும் கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கணும். கேட்டைக்கு கண்டிப்பாகவே வீரம் ப்ளஸ் விவேகம் இது ரெண்டும் நீங்கள் கண்டிப்பாக இந்த வாட்டி ஆர்கனைஸ் பண்ணணும். படிக்கிற பசங்களுக்கு சூப்பர்ப் டைம். கொஞ்சம் உழைப்பை போடணும். ஒர்க்கில் இருக்கேன்ப்பா, கெரியர் எப்படி இருக்குன்னாக்க, கெரியரை சேஸ் பண்ணாதீங்க. இது நான் பண்ணேன், இவ்வளோ பண்ணேன், இந்த கம்பெனிக்கு எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலையா, ரொம்ப நல்லது, விட்டுருங்க. அந்த நீங்கள் எதை சேஸ் பண்ணுறீங்களோ, எது பின்னாடி ஓடுறீங்களோ அதை உங்களை ஓட விட்டுட்டே இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் நம்ம ஓரம் கட்டி வச்சுப்போம். மன அமைதி, பீஸ், இதை தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். இதயத்தை கேளுங்க, எனக்கு இது பிடிச்சிருக்கு செய்யுங்க, பிடிக்கலையா, அமைதி தரலையா, செய்யாதீங்க. அனுஷம் சூப்பராக இருக்குது. ஜென்ரலாகவே சாஃப்டான பீப்புள். ஸோ அதனால் கொஞ்சம் பயம் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம அனுஷமுக்கு. பயப்படாதீங்க. தெளிவாக டைலமாவாக இல்லாமல் ஒரு முடிவை தைரியமாக எடுத்து துணிவாக அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். அனுஷம் நல்ல வெற்றி பாதையை நோக்கி, பயணத்தை நோக்கி இந்த வருஷம் உங்களை கண்டிப்பாக செட் பண்ண போது. லேட்டர் ஜூன் ஜூலைக்கு அப்புறம் உங்களுக்கு அதோட அறுவடை